அது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் வச்சுருந்தான். அவன் ஒரு நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். அவன் பேசினது சொன்ன விஷயம் எல்லாமே நம்புற மாதிரி இருந்தது. அதனால பெட் கவுண்ட் எவ்வளோ டிஃபரன்ஸ்? நோ இது இவனோட ரிப்போர்ட்டே இல்லை. B82 பேஷண்ட் யார் பெட் கவுண்ட் பார்த்தது? ரிப்போர்ட் மாறி இருக்கியா? இது இந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டே இல்லை. டாக்டர் இங்கே ரேடியேஷன் அதிகமாகுது. இங்கே தான் ஏதோ இருக்கு. அந்த பில்லோ கட்டில் பாருங்க. ஹெவி ரேடியேஷன். எஸ் டாக்டர். ஆனால் இது பீட்டா ரேஸ். பீட்டா ரேஸ் மட்டும் இல்லை, இது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற ஒரு ரேஸாக கூட இருக்கலாம். டாக்டர் நீங்க இல்ல தெரியாம கேக்குறேன். டாக்டர் நீங்க மனுஷன் உசுரோட விளையாடிட்டு நீங்க வந்து இப்ப கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களாம் எதுக்கே சயின்ஸ் படிச்சீங்க? அறிவு ஊற போறதுக்கா? மருத்துவத்தை மறந்துட்டு அதுக்கு எதிராக சிந்திக்கிறவன் டாக்டரே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா நீங்க கிரிமினல்ஸ் தெரியுமா? இல்லை சார், நாங்கள் இதை தெரிஞ்சு பண்ணல. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. வேற என்ன ஆகும்? புதுசாக என்ன நடக்கும்? என்ன நோயினே தெரியாம திருநூறு பூசிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட்றேனே பட்டி கேட்டோம். உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இந்த பையனை பிடிச்சிடலாம், உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுத்தலாம். ஆனால் அந்த பையனுக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? அவன் ஏற்கனவே கடுமையான லுக்கேமியா பேஷண்ட். அதுக்கு மருந்தே கிடையாது. அதனால சாகட்டும் இல்ல அப்படிதானே? இதே இந்த விஷயம் உங்க வீட்டில் உங்க குழந்தைங்க நடந்தா சும்மா விட்டுருப்பியா? சொல்ல கேட்கறல. யோ உண்மை டாக்டர்ஸ்க்கு சாவு ஒரு ஆக்சிடென்ட், ஆனா எங்களுக்கு அது கிரைம். எல்லா கிரைமும் எங்களால் ஆக்சிடென்ட்டா பார்க்க முடியாது. அந்த பையனுக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாமே பண்ணிட்டோம். எங்க மனசாட்சி சுத்தமாக தான் இருக்கு. சுத்தமானா டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணிட்டியா? இப்போ டாக்டர் தொழிலோட ஆய வேலையை சேர்த்த ஆரம்பிச்சிட்டியா? அந்த பையன் பேர் என்ன? அது அந்த பையனோட பேர் ஞாபகத்துக்கு வரல. சுத்தம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் பணத்துக்காக மட்டுமே படிக்கிறவனோட அறிவு சமயத்தில் அவனுக்கே கூட உதவாது. நமக்கு மட்டும் ஏன் அப்படி மொட்டை மொட்டையாக கேஸ் அமையுது? இப்போ அந்த பையனை எங்கே போய் தர்றது? சார், பழனிமலையை சுற்றி ஆயிரக்கணக்கான பண்டாரங்க தெரியுறாங்க சார். அந்த கூட்டத்தில் இவனும் தெரியுவான் சார். ஒரு ரவுண்டு பணம் பிடிச்சிடலாம் சார். சரி, அந்த பையனோட வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா? அங்கே தான் சார் போயிட்டு வரோம். ஆனால் அவங்க போகல சார். சரி, என் கூட வாங்க. ஓகே சார், போலாம். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே குடல்ல வேலை செஞ்சது, ரத்தத்துல வேலை செஞ்சது, சில சமயங்கள்ல மூளையிலயும் வேலை செஞ்சது. இனிமேல் கண்டுபிடிக்க போற மருந்துகள் எல்லாம் மனுஷனோட செல்களுக்குள்ள போய் டிஎன்ஏல வேலை செஞ்சாகணும். என்னது டிஎன்ஏயா? அப்படின்னா என்னப்பா? அது இன்னைக்குள்ள சயின்டிஸ்டுங்க சொல்றது. இததான் சித்தர்கள் சூக்கும சரிதம்னு சொல்றாங்க. ஓஹோ. ஒரு ஆலமரத்தோட விதையை எடுத்துக்கோங்க, அது எந்த அளவுக்கு இருக்கும்? அது ஒரு கடுகு அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆலமரமே ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அதை வெட்டி உள்ளே பார்த்தா உள்ள அந்த மரம் தெரியுமா? தெரியாது. ஆனால் உள்ளதான் இருக்கு அந்த மரம், கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில். அதாவது ஆலமரம் சூட்சும வடிவமா விதைக்குள்ள இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யார் என்னன்னு நம்ம உடம்புக்குள்ள எழுதியிருக்கோம். ஒரு பெண்ணோட கருவுக்குள்ள முதல்ல உருவாகிறது அதுதான். அது ஒரு அணு மாத்திரை, பார்த்திவ பரமாணுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுல தான் நம்ம தலையெழுத்தே எழுதியிருக்கு. சயின்டிஸ்ட்கள் சொல்ற டிஎன்ஏ அதுதான். அப்ப அந்த என்னது டிஎன்ஏன்னு சொல்றத ஏற்கனவே சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா டிஎன்ஏங்கிறது நம்ம செல்களுக்குள்ள சூட்சுமமா பதிவு செய்யப்பட்டிருக்கிற
ஒரு தகவல். அதுதான் நம்ம உடலையும் குணத்தையும் தீர்மானிக்குது. நான் சிவப்பா இருக்கிறதும் நீங்கள் கருப்பாக இருக்கிறதும் டிஎன்ஏங்கிற பார்த்திம பரமாணுவில் ஏற்கனவே இருக்கு. ஏப்பா இதெல்லாம் இந்த சாதாரண சித்த வைத்தியத்தில் வர்றது இல்லையே? ஆமாம், வரதில்ல. ஏன்னா இதுவரை நடந்த மருத்துவத்தில் அது தேவையில்லை. ஆனால் இனிமேல் செய்யப்படுற ரச வைத்தியத்தில் நாம் டிஎன்ஏங்கிற பார்த்திவ பரமானவை மாற்ற போகிறோம். இது எப்படிப்பா முடியும்? எழுத்து சரியில்லைன்னா பேனாவை மாற்றுற மாதிரி, ஒரு மரத்தில் நோயை சரி பண்ணுறதுக்கு விதையை மாற்றுற மாதிரி. அப்போ என்னைய கூட மாற்ற முடியுமா? முடியுமே. முடியுமா? அப்ப என்னை ஒரு வெள்ளைக்காரனை மாத்து. அதுவும் முடியும். வேம்பை இனிக்க வைக்கலாம், கரும்பை கசக்க வைக்கலாம், மயிலை குயிலாக்கலாம். இதுதான் வருங்காலத்தோட மருந்து. மாறுவது உடம்போட இயல்பாக்கும்போது மாற்றம்தான் மருந்தோட குணமாகும். ஏப்பா இதெல்லாம் உண்மையிலே முடியுமா? உண்மைக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஆனால் இன்னைக்குள்ள டாக்டர்களுக்கு தேவைப்படுறது சாத்வீகமான கதிரியக்கம். அதை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நான் சொல்கிறது அணுவை இணைச்சு உருவாக்குற கதிரியக்கம். அதுதான் கோல்டு ஃபியூஷன். இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? ஏதோ புரிகிறது மாதிரி இருக்குது. ஆனால் நீ சொல்லி முடிச்ச உடனே கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. கொஞ்சமா நிறையவா? உண்மையை சொன்னா ஒன்றுமே புரியல தம்பி. அப்படிதான் இருக்கும். ஆனால் புரியும். எப்போ? செஞ்சு பாருங்க, அப்போ புரியும். யாமிருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. தொடர்கிறது. தம்பி இது என்ன கல்லுப்பா? இது பேரு மனோசலை. இது நீலாஞ்சனன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மனோசிலையா? கொஞ்சம் மின்னுறது மாதிரி இருக்குல்ல? ஆமா, இது ரெண்டுமே ரசோட்ட இருக்கிற கல்லுங்க. இந்த கல்லுக்குள்ள ரசம் பரவிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் கதிரியக்கம். பாக்குறீங்களா? கதிரியக்கத்தை பார்க்க முடியுமா? பாதரசம் இருக்கா? இருக்குப்பா, எடுக்கட்டா? இந்தா. தம்பி என்னப்பா நீல கலர்ல மாறி இருக்கு? இதுக்கு மேலேயும் வச்சிருந்தா பாதரசம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். என்னப்பா இப்ப மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு? ரசத்தை கொதிக்க வைக்க இந்த கல்லுகளாலே முடியும்.
இப்ப பச்சை கலர்ல மாறிடுச்சுப்பா. இந்த 2 கல்லையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் சில பஸ்பங்களை சொல்கிறேன், அதை செஞ்சு